ஈரானின் தாக்குதலால் வளைகுடா நாடுகளில் நிலவும் அசாதாரண சூழலை தொடர்ந்து துபாயின் சமூக வலைதள பிரபலங்கள் பலரும் இப்படி ஒரு பதிவை தொடர்ச்சியாக பதிவிட்டு வருகின்றனர். நீங்கள் துபாயில் வசிக்கிறீர்களா, உங்களுக்கு பயமாக இல்லையா என்ற கேள்வியுடன் தொடங்கும் அந்த பதிவு துபாயின் ஆட்சியாளர்களை காட்டி, இல்லை, ஏனென்றால் எங்களை யார் பாதுகாக்கிறார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் என்ற வாக்கியத்துடன் முடிகிறது. ஈரானால் துபாய் மீது ஏவப்பட்ட பெரும்பாலான ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்ட போதும் புர்ஜ் அல் அராப் மற்றும் ஃபேர்மோன் தி பாம் ஹோட்டல்ஸ் மீது விழுந்த ஏவுகணை துகள்கள் அங்கு சேதத்தை ஏற்படுத்தின. துபாய் சர்வதேச விமான நிலையத்திலும் 4 பேர் காயமடைந்தனர். நீண்ட காலமாகவே துபாய் சுற்றுலா பயணிகளாலும் வணிகர்களாலும் ஒரு கவர்ச்சியான மற்றும் பாதுகாப்பான இடமாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சமூக வலைதள பிரபலங்கள் வெளியிட்டிருக்கும் இந்த பதிவுகள் அரசாங்கத்தின் தூண்டுதலின் பேரில் பதிவேற்றப்பட்டவையாக இருக்கலாம் என பலரும் குற்றம் சாட்ட, அதற்கு பிரபலங்கள் தரப்பில் மறுப்பு குரல்கள் எழுந்திருக்கின்றன. ஆனால் வேறு சிலரோ துபாயின் நிலைமை சீராகவே இருப்பதாக கூறுகின்றனர். துபாயில் சமூக வலைதளங்களை அதிகம் பயன்படுத்தும் பிரபலங்கள் ஊடக பயன்பாட்டிற்கான அனுமதியை பெறுவதோடு பொது ஒழுங்கு, மதம், ஒழுக்கம் அல்லது அரசின் நற்பெயருக்கு தீங்கு விளைவிக்கும் பதிவுகளை பதிவிடக்கூடாது என்பது போன்ற கடுமையான விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அதிகாரப்பூர்வ ஊடகங்கள் மட்டுமே இதுபோன்ற செய்திகளை வெளியிட வேண்டும் என்றும், இது தொடர்பான தகவல்களை பிறர் வெளியிடக்கூடாது எனவும் ஐக்கிய அரபு அமீரகம் தற்போது எச்சரிக்கை விடுத்துள்ளது.